முதல்ல உன் பேட்டரி ரெண்டையும் கழட்டி தூக்கி வீசணும்னு நினைக்கிறேன். என்ன பாத்தியா, நான் எப்படி ஃபுல்லா டஸ்ட் அடைஞ்சிருக்கேன்னு. ஃபர்ஸ்ட் நான் எஸ்டர் காலில் எந்திரிச்சதும் என்னதான் தேடுவான். ஆனா இப்பெல்லாம் அவன் கிட்ட வரதே இல்லை. அவ என்ன மறந்துட்டா. அடிக்கும் போதே தெரிஞ்சிச்சு. சரி நாம தூங்குவோம். You have a text message. You have a text message. என்னது மெசேஜா? முதல்ல என்னன்னு பார்ப்போம். Hi Esther, how are you? Come to my home. I have a party. The உடனே வந்துட்டேன். பா ஏகப்பட்ட நோட்டிஃபிகேஷன். கூசுது கண்ணி விடு. என்னது கூசுதா? ஏமா டச் ஸ்கிரீன் சொல்லிட்டு இந்த டச் கூட பண்ண விட மாட்டேன். முதல்ல ஆண்ட்ராய்ட் போனை மாத்தணும்னு நினைக்கிறேன். ஓ, நீ என்ன சொல்றியா? காலையில எந்திரிச்சதுலேருந்து ஃபேஸ் வாஷ் பண்ணாம ஃபேஸ்புக் பார்க்குறேன், வாயை கிளம்பாம வாட்ஸ்அப் பார்க்குறேன், டீயே குடிக்காம ட்விட்டர் பார்க்குறேன், இன்ட்ரெஸ்டே இல்லாம இன்ஸ்டாகிராம் பார்க்குறேன். இதுல நீ என்ன சொல்றியா? ஒரு ஃபோன் நீ என்ன பத்தி இவ்வளோ சொல்ற? உன்னோட ஹிஸ்டரி எல்லாம் என்கிட்ட தான் இருக்கு. உன்னோட எல்லா ஐடியும் என்கிட்ட தான் இருக்கு. ஆனா உன்னோட பேரு பரலோகத்துல இருக்காது. ஹலோ கூகுள் அக்கா, போதும் நிறுத்துங்க. என் பேர் பரலோகத்துல இருக்கிறது நான் பாத்துக்கிறேன். முதல்ல உங்க வேலையை பாருங்க. பேட்டரி இஸ் ரன்னிங் லோ. பேட்டரி லோவா? நீங்க மட்டும் நல்லா பேசுறது, நான் ஏதாச்சும் சொன்னா பேட்டரி லோங்கிறதுனா பேட்டரி இஸ் ரன்னிங் லோ. இது மாதிரி இல்லை, உங்களுக்கு சார்ஜே போட மாட்டேன். சரி டிவியாச்சும் பார்ப்போம். காலையில அப்செட் பண்ணி விட்டாங்க. எங்க இந்த ரிமோட்டு? ஐயோ காலையிலே பாட்டா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சொல்றோம். இன்னைக்கு நாம பார்க்க இருக்கிற ஐயோ மெசேஜா வேணாமா? நியூஸ் பார்ப்போம் கொஞ்ச நாள். என்ன நடக்குதுன்னே தெரியல நாட்டுல. தலைப்புச் செய்திகள். சென்னையில் புயல் காரணமாக ஏற்பட்ட நீர்வடியால் மக்கள் பெரும் அவதிக்கு உள்ளாயிருக்கிறார்கள். விளையாட்டுச் செய்திகள். இன்று இந்தியா வெர்சஸ் தென்னாப்பிரிக்கா மேட்ச், ஒன் டே மேட்ச் தொடங்க இருக்கிறது. சரி போதும். இந்த அளவுக்கு நியூஸ் தெரிஞ்சா போதும். ஸோ சரி வேற சேனல் போடுவோம். ஐயோ இந்த ரிமோட் வேற ஒன்றும் இருக்காது. என்ன எடுத்துட்டீங்க? நோக்கு எதுவும் தெரியல. நீங்க எப்பவுமே சாப்பிடும் போது தூங்கும் போது என்னையே பச்சுக்கிறது. இதுல யார் மேலேயா கோபம் வச்சுன்னா ரிமோட்டையை தூக்கி போடுறது. இதுல நீங்க என்ன திட்டுறீங்க? ஒரு ரிமோட் நீ முளைச்சு 3 இடம் விடல. நீ என்ன சொல்றியா? இல்ல உனக்கும் அந்த அலாரம் மாதிரி பேட்டரியை கழட்டினாதான் வேலைக்காகும் நினைக்கிறேன். இந்த டிவி சோஷியல் மீடியான்னு வந்ததுல இருந்து நீ என்னை மறந்துட்ட. ஃபர்ஸ்ட் எல்லாம் காலைல எந்திரிச்ச உடனே என்கிட்ட தான் நீ ஓடி வருவேன். தேவனுடைய வார்த்தைக்கு தான் முதலாவது முக்கியத்துவம் தருவேன். இப்ப நீ உலக பிரகாரமான காரியங்களுக்கு மட்டுமே முக்கியத்துவம் தர எஸ்டர். ஐயோ இல்ல பைபிள் அப்படிலாம் இல்ல. நீ மாறிட்ட எஸ்டர். நீ என்ன மறந்துட்ட. முதலாவது இடத்துல நீ தேவனுக்கு கொடுக்கறது இல்ல. இல்ல பைபிள் அப்படிலாம் இல்லையே. நான் சர்ச்சுக்கெல்லாம் போவனே. நீ மாறிட்ட எஸ்டர். இல்ல நான் மாறல. பைபிள் இது எனக்கானது. இது ஆண்டவர் எனக்கு கொடுத்தது. நல்ல வேலை ஏசப்பா என் கூட பேசி என்னை உணர்த்திருக்காங்க. அதுவும் என் கனவுல. நான் கூட நிஜமோ நினைச்சு ரொம்ப பயந்துட்டேன். நீங்களும் என்னை போல மாறுங்க. ஏன்னா கர்த்தருடைய வருகை சமீபமா இருக்கிறது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்க. அப்போ இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா காரியங்களும் உங்களுக்கு கை போடும். அதனால
அவருக்கு நீங்க முதலிடம் கொடுத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில நீங்க முன்னேறலாம். ஆமென்.